ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம்னு சொல்லிடலாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு பொறந்ததுலேருந்தே பாருங்க, உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் நடக்கும். என்ன காரணம்னா, ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில சனி குருவோட வீட்ல இருக்காரு உங்களுக்கு. வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு புரமோஷன், பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு இதெல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். சேலரி இன்கிரிமெண்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. 11ல சனி என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு நல்ல தொழில் அமைச்சு குடுப்பாரு. நல்ல வேலை அமைச்சு குடுப்பாரு. நல்ல முன்னேற்றத்த குடுப்பாரு. ஒரு சில பேத்துக்கெல்லாம் இந்த வருடம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாக போகுது. குரு வந்து 3ஆம் இடத்துக்கு வருவார். 2ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு பணம், பொருளாதார முன்னேற்றம்லாம் இந்த ஆரம்ப பகுதியில இருக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்க முயற்சிகள் சக்சஸ் ஆகும். முயற்சிகள் பலிதமாகும். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு வந்து என்ன பார்ப்பாருன்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்த பார்த்துருவார். திருமணம் ஆகாம இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். எவ்வளோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ கோயில் போயிருப்பீங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க. நல்ல வரன் உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வரன் கண்டிப்பா உங்களுக்கு அமைஞ்சிருங்க. புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா குரு வந்து உச்சமடைகிறார். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல போய் குரு உச்சமடைகிறனால எதிர்பாராத விஷயங்கள், நன்மையான விஷயங்கள், எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரிங்க. வேலைக்கு ட்ரை பண்றீங்களா, வேலை கிடைச்சிரும். தொழில் ஆரம்பிக்கணும்னு ட்ரை பண்றீங்களா, தொழில் நல்ல தொழில் அமைஞ்சிரும். இல்ல தொழிலை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, நல்ல தொழில் உங்களுக்கு அமைஞ்சிரும். காசு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. வருமானம் வரக்கூடிய வருடம் இந்த வருடம். உங்க கடன் சுமையெல்லாம் கம்மியாகக்கூடிய நல்ல ஒரு ஆண்டா 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமைய போகுதுங்கிறதுல மாற்றமே கிடையாது.